நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்று நான் ஒரு கனவு கண்டேன், எனக்கு சில செய்திகள் காண்பிக்கப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை அப்படியே சொல்லிக் கொண்டு வருகின்ற விடத்தில் இந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். எனக்கு 2 மனிதர்கள் காண்பிக்கப்பட்டார்கள். 2 மனிதர்கள் காண்பிக்கப்பட்டார்கள். அதிலே ஒரு மனிதர் முழங்காலை மடித்து அப்படியே முட்டங்காலிலே பயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு மனிதர் கடுகடுப்பான தோற்றத்திலே கூரிய ஒரு ஆயுதத்தை கையிலே வைத்தவராக அவருக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார். சிறிது நேரத்துக்கு பின்னால் அந்த கூரிய ஆயுதத்தோடு நின்றாரே அந்த மனிதர் கீழே இருந்து கொண்டிருந்த அந்த மனிதருடைய தாடை அப்படியே உயர்த்தி ஒரு தாடையினுடைய ஒரு பக்கத்திலே அந்த ஈட்டியால் குத்துகிறார். குத்தினுடைய அந்த ஈட்டியினுடைய கூர் காது வழியாக வெளியே தெரிகிறது. வலது பக்கம் குத்துகின்ற பொழுது இடது கண் வெளியே பிதுங்கி விழுகிறது. மீண்டும் அதை உருவி இடது பக்க தாடையிலே குத்துகிறார். வலது காதினூடாக அந்த கூருடைய முனை தெரிகிறது. வலது கண் பிதுங்கி கீழே விழுகிறது. மீண்டும் அது சரி செய்யப்பட்டு மீண்டும் அதே போல தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. நான் கேட்டேன் இந்த தண்டனை ஏன் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று கேட்டதற்கு, இவர்கள் பொய் சொல்லித் திரிந்தார்கள் என்று சொல்லப்பட்டது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சர்வ சாதாரணமாக சொல்லிக் கொண்டு தருகிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் சும்மா சர்வ சாதாரணமாக பொய் சொல்லிக் கொண்டு தருகிறோம். எப்படிப்பட்ட ஒரு கடுமையான அகோரமான தண்டனை அல்லாஹ் தஆலா இப்ப பொய் சொல்லுகின்றவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பாருங்கள். இந்த தண்டனை எதுவரைக்கும் கொடுக்கப்படும் என்று கேட்டதற்கு, அந்த தண்டனை அல்லாஹ் தஆலா போதும் நிப்பாட்டுங்கள் என்று சொல்லுகின்ற வரைக்கும் இவர்களுக்கு அந்த வேதனை இடம்பெற்று கொண்டே இருக்கும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அருமை சஹாபாக்களுக்கு விளக்கப்படுத்துகிறார்கள். பொய் சொல்லுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை இஸ்லாம் வழங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நானும் நீங்களும் அந்த விடயத்திலே அதை கணக்கெடுக்காமல் சர்வ சாதாரணமாக பொய்யிலே மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.